கிரிக்கெட்டர்ஸ் முல்லட் ஹேர்கட் பண்ணா நம்ம அப்படி பார்த்தோம். ஆனா இதுக்கெல்லாம் விதை நம்ம தலையும் போட்டது. முல்லட் ஹேர்கட் அப்படின்றது ஒரு ஐகானிக் ஹேர் ஸ்டைல்ஸ். 80s 90sல இது ரொம்ப ஃபெமிலியரா இருந்தது. ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஐடியலா இருந்ததே பாத்தீங்கன்னா இந்த ஹேர் ஸ்டைல் தான். ஸோ முல்லட் ஹேர்கட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாசிக் முல்லட், மாடர்ன் முல்லட், அண்டர்கட் முல்லட், லென்த் பேஸ்ட் முல்லட், டெக்ஸ்சர் பேஸ்ட் முல்லட், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இது மட்டும் இல்லாம யூனிக் ஸ்டைல்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா சென்டர் பார்ட் முல்லட், கர்டன் முல்லட், மோஹாக் முல்லட், ஸ்பைக்கி முல்லட், ஸோ இந்த மாதிரி முல்லட் ஹேர்கட்ல இத்தனை வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ கொஞ்சம் ஈஸியா கேரி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளாசிக் முல்லட், மாடர்ன் முல்லட் ரெண்டுமே வந்து யாரு வேணா கேரி பண்ணலாம். கிளாசிக் முல்லட்ல என்னன்னா சைடு டாப்ல வந்து ஷார்ட்டா இருக்கும், பேக்ல வந்து ஹேர் வந்து லாங்கா இருக்கும். இது வந்து ஓவல் ஃபேஸ், ரவுண்ட் ஃபேஸ், ஸ்கொயர் ஃபேஸ் இவங்கலாம் வந்து தாராளமா பண்ணலாம். மாடர்ன் முல்லட் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் கிளாசிக் முல்லட் தான் வந்து மாடர்ன் முல்லட். ஸோ இதுல வந்து என்னன்னா கொஞ்சம் நல்லா சைட்ல ஃபேடு, அண்டர் கட்டு, அதே போல டாப்பர்ல வந்து நல்ல டெக்ஸ்சர் லுக் வந்து கிரியேட் பண்ண அப்படின்னு கேட்டா சூப்பரா இருக்கும். இது வந்து ரவுண்ட் ஃபேஸ் இருக்கும், ஓவல் ஃபேஸ் இருக்கவங்களுக்கு நல்லாவே சூட் ஆகும். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஹேர் கட் பண்ணா மட்டும் பத்தாது, இதுக்கு உண்டான ஹேர் ஸ்ட்ரக்சருக்கு ஏத்த மாதிரி கரெக்டான ஸ்டைலிங் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணாதான் இந்த டெஃபினிஷனே வந்து நல்ல அவுட்கம் வரும்.